எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி நாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம முருகப்பெருமான மனதார வேண்டி எந்த குறித்த செயல்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய கவலைகள் அனைத்துமே பறந்தோடும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்த்திகை மாத சஷ்டி கந்த கடவுளை நம்ம வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவலைகள் அனைத்தையுமே பறந்தோடு செய்வார் முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குது. அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியானது நவம்பர் 21 நாளன்னைக்கு வருது. சக்தி அப்படின்னு சொன்னாலே சக்தி வேலனுக்குரிய நாள் அப்படிங்கிற காரணத்தால் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், இப்போ தை மாதம் அப்படின்னு சொன்னால் தைப்பூசம், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, இப்படி இந்த முருகப்பெருமான குகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட திதிகளும் அமைது. அப்படி அந்த விதத்தில் தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முருகப்பெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அது முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு மேற்கொண்டாலே கண்டிப்பாக நம்மளுடைய கவலைகள் அனைத்தையுமே பறந்தோட செய்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது அதி உன்னதமான நாளாக பார்க்கப்படுது. இப்படி இந்த நாளானது நமக்கு இந்த வருடம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் காலை நேரத்தில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நிறைய பேருக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே தீரணும், திருமண தடை விலகணும், திருமணம் கை கூடணும், கேட்ட வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கேட்டதுக்கும் மேலான பலன்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் வாரி வாரி வழங்குவார். அதுக்கு நம்ம இந்த குறித்த நாளைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் எழுந்ததுமே குடிச்சு முடிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க விரதத்தை அனுஷ்டிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே உலகாலும் சிவபெருமானுடைய மைந்தன் அப்படின்னு சொன்னாலும் ஞானகுரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அழைப்பாங்க. அப்படி நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான குகந்த சஷ்டி திதி அப்படிங்கிறதால குழந்தைகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னாலும், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க அந்த போட்டித் தேர்வில் வெற்றி காணணும் அப்படின்னு சொன்னாலும் கட்டாயம் இந்த நாளைக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். பிரணவ பொருளை எடுத்துரைத்தவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் அப்படிங்கிற புகழ் எல்லாமே புராணத்தில் நம்ம படிச்சிருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். அப்பேற்பட்ட முருகன் ஞானத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவன் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியானது நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். அதனால காலையில் விரதத்தை தொடங்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் வீட்டில் 6 அகல் தீபங்களை நெய் விட்டு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். காலை மாலை விளக்கேற்றும் பொழுதும் கண்டிப்பாக 6 அகல் தீபங்களில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அகல் தீபத்தை தரையோடு தரையாக வைத்து ஏற்றாமல் கட்டாயம் நீங்கள் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் வெற்றிலை பரப்பி வைத்து சுற்றி வரக்கூடிய விதத்தில் 6 அகல் தீபங்களுடைய ஜோதியும் நடுவில் வர மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். கட்டாயம் இந்த நாளன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறதால காலை மாலை விளக்கேற்றும் பொழுது கட்டாயம் நீங்கள் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்திற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இலையையும் பூவையும் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். இலை வகைகளில் மறிக்குழுந்து, நல்ல மனமோடு இருக்கக்கூடிய மறிக்குழுந்து நம்ம கடையில் வாங்கும் பொழுதே அந்த மனம் நம்ம நாசியை தொடக்கூடிய விதத்தில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மறிக்குழுந்து நீங்கள் வாங்கி கட்டாயம் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்திற்கு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வேல் வைத்திருக்கக்கூடியவங்க வேல்விற்கும் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பூ வகைகளில் முல்லை மலரை வாங்கி கையால் தொடுத்து முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இது நம்ம காலை மாலை 2 வேளையுமே நம்ம செய்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கேட்டதுக்கும் மேலான வரங்களையும் நம்மளுடைய கவலைகள் அனைத்துமே தீரக்கூடிய விதத்தில் நமக்கு நல்லாசைகளையும் முருகப்பெருமான் வாரி வாரி வழங்குவார். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பணம் சார்ந்த பிரச்சனை. கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எத்தனை செய்தாலுமே அந்த கடன் அப்படிங்கிற பெரும் சுமை தீராமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்தினுடைய தேய்பிரை சஷ்டி நாளன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதில் நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து பாருங்க. கட்டாயம் ஏதாவது ஒரு வழி பிறக்கும், உங்களுடைய கடன் சுமையும் தீரும். பொதுவாக கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுக்கு காரணக்கர்த்தாவாக திகழக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். அதனால தான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் இருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு கையில் காலையிலையோ மாலையிலையோ எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அப்போ இந்த விஷயத்தை செய்து பாருங்க. ஒரு கையில் அடங்கக்கூடிய விதத்தில் சில்லறை காசுகள் எல்லாமே எடுத்துக்கணும். அது 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயம் எல்லாமே கலந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கைகளில் நிறையக்கூடிய விதத்தில் உங்களுடைய வலது உள்ளங்கையில் நிறையக்கூடிய விதத்தில் நீங்கள் சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நின்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த காசை வைத்து உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுவது அப்படிங்கிறது செய்திருங்க. இப்படி நீங்கள் சுற்றுனதுக்கு அப்புறமா அந்த சில்லறை காசுகள் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு சிவப்பு நிற வஸ்திரத்தில் ஒரு முடிச்சா நீங்கள் தயார் செஞ்சுட்டு அந்த முடிச்சா அப்படியே ஒரு பூஜைக்குண்டான கிண்ணத்தில் வைத்து அதை சுவாமி படத்துக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய திருவுருவ
புறப்படுறதுக்கு முன்னாடி வைப்பது அப்படிங்கிறத செய்திடணும். இப்படி உங்களுடைய தலையை சுற்றும் பொழுது என்னுடைய கடன் சுமையானது தீரணும், ஏதோ ஒரு விதத்தில் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு செய்யணும். ஏன்னா 27 நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் ஒருவருக்கு தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த 27 முறை சுற்றக்கூடிய இந்த முடிச்சு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வாய்ப்பு நம்மளை தேடி வரும். அதை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வாய்ப்பு வரும், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் இது ஏதோ நமக்கு முருகன் காட்டக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி நினைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாலே கட்டாயம் பணம் சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சரி, இப்படி எல்லாம் செய்துட்டீங்க, உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தபடியாக இந்த முடிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. முருகப்பெருமான மனதார இந்த கார்த்திகை மாதத்தில் வேண்டி அவருக்கு உகந்த சஷ்டி திதி நாளன்னைக்கு இந்த ஒரு முடிச்சு பரிகாரத்தை செய்தாலே எல்லா விதமான கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இதுக்கப்புறம் அந்த முடிச்சை நீங்கள் தொடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது. ஒவ்வொரு நாளுமே விளக்கேற்றும் பொழுது அந்த முடிச்சை நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கும் பொழுது கடன் தீரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முருகப்பெருமானுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது செய்துட்டு ஒவ்வொரு தடவையும் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. கடன் தீரணும், கடன் தீரணும், முருகன் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டே நீங்கள் செயல்பட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வழியானது பிறக்கும். கட்டாயம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாகவே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பு பயன்படுத்தி எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குண்டான வழியை வகுத்து கொள்ளுங்க. பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை ஒன்று காலையில் செய்யுங்க, இல்லை மாலையில் செய்யுங்க. மாலையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா குபேர காலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதால இந்த குறித்த நேரம் ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு மாலை நேரம் ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் காலை நேரத்தில் பரிகாரம் செய்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து செயல்பட்டாலே எல்லா விதமான பணம் சார்ந்த சிக்கல்கள் விடுபட முடியும். இப்படி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைக்கணுங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது கூடவே முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திணையில் நீங்கள் பொங்கலோ பாயாசமோ கண்டிப்பாக செய்து வைத்து வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ரொம்பவுமே விசேஷமான பலன்களை தரக்கூடிய மாதம்னா அது கார்த்திகை மாதம். அதில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே உருண்டோடி போயிட்டு பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் நமக்கு வசந்தம் வீசக்கூடிய மாதமாக அமையும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி நாளுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த குறித்த நாளன்னைக்கு நம்மளுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும், கவலைகள் எல்லாமே பறந்தோடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமானை மனதார வேண்டி எந்த குறித்த செயல்களை செய்யணும், நாணயம் வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எப்பேற்பட்ட கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.